ஹாய் ஃபேமிலிஸ், இன்னைக்கு வீடியோவில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக வெயிட் கெயின் ஆகுற மாதிரி ஒரு லஞ்ச் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம். அது வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். அது கூடவே கடுகு, கொஞ்சமாக சீரகம், 4லேருந்து ஒரு 5 மிளகு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அது கூடவே சின்ன சின்னதாக நறுக்கி வச்ச வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். அது ஒரு பல் பூண்டு எல்லாம் சேர்த்து வதக்கிக்கோங்க. அது கூடவே நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துக்கலாம். இது வதங்கினதும் இது கூடவே நான் இன்றைக்கி அவரைக்காவும் கேரட்டும் எடுத்துருக்கேன். அவரைக்காய் ரொம்பவே நல்லதுங்க குழந்தைங்களுக்கு கொடுக்குறது. இதில் நார் சத்து ரொம்பவே நல்லாவே கிடைக்கும். இது ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ அரிசி சேர்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மாதிரி தண்ணி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் தண்ணி ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போது இதுக்கு 1 ஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் அரிசி சேர்த்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது வந்து கொதி வந்ததும் சேர்த்துக்கலாம். இப்போ கொதிக்க ஆரம்பிச்சிச்சு, இதில் ஆட் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ விசில் வச்சிடலாம். கொதி வந்ததும் இப்போ கொதி வந்துருச்சு, விசில் வச்சிடலாம். இப்போது காயெலாம் வேகிற அளவுக்கு விசில் விட்டுக்கோங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா 5லேருந்து 6 விசில் விட்டு எடுத்திருந்தேன். விசில் அடங்கிடுச்சு. இது அவ்வளோதாங்க, ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது வந்து கரண்டிலையோ இல்லை மிக்ஸி ஜாரில் கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்துக்கலாம். இது ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்பவே ஹெல்த்தியான ஃபுட்டுங்க. மறக்காமல் செஞ்சு கொடுங்க. வாரத்தில் 1 நாள் 2 நாள் கூட செஞ்சு கொடுக்கலாம். இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.